அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
மனமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இந்த முதல் திருவிருந்து திருப்பலியில் பங்கெடுத்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயரில் அன்போடு அழைக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க தேவன் கடவுள் தனது ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அவர் மூலமாக நாம் பிழைத்து இருக்கிறோம். நாம் அவரை பின்பற்றுவோம், நற்செய்தியை அறிவிப்போம், விண்ணக வீட்டை அடைய வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். திருவுடலை உண்டு மற்றவர்களுக்கு தேவையான செயல் நலன்களை தந்து வழிநடத்த வேண்டும் திருப்பலியிலே நாம் தகுதியான விதத்தில் பங்கேற்கும் பொருட்களுடைய குற்றங்கள் வழிகள் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும்
எல்லாம் இறைவன் அமைதியாக அமைக்கிறோம். பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. எவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருளடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் ஒவ்வொரு மீட்பு தொடர்ந்து வளர்ச்சியுறுவதைக் கண்டு கண்டுணரும் மரத்தை எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருவாரமாகிய இயேசு கிறிஸ்துவுடையாகவே உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுடைய கருணையை நினைத்து பார்க்கிறார். எருசலேம் கோவிலை பழுது பார்த்த கடவுள் உதவியதற்கு நன்றி சொல்கிறார். நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்தை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எஸ்ரா கடவுளுடைய ஆலயத்தை பழுது பார்த்து கட்டினது போல நாமும் நமது உடலாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த வாசகத்தை
என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்க நாடுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்கள் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாழுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுதே சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய ஒரு கருணை தொடங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிதும் இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல்
அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிடிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரை பிடி இருக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களே, பாதுகாவலியான நம்மை அரவணைத்து காத்து வழி நடத்துகின்ற இந்த பிலோமினா அம்மாளியினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அளப்பரிய நன்மைகளை பெற்ற அன்புக்குரிய மக்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முதல் முறையாக மிகுந்த ஆர்வத்தோடு உட்கொள்ள இருக்கின்ற நமது அன்பு தம்பிக்காக சிறப்பாக வேண்டுவோம். இறைவன் பிள்ளையை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், காவல்துறையை கொண்டு வழிநடத்த வேண்டும், இன்னும் ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று சிறப்பாக நம்பிக்காகவும் பெற்றோருக்காகவும் உடன்பிறப்புக்காகவும் சிறப்பாக மன்றாடும் நானும் ஒவ்வொரு கல்வாரி வரையிலும் ஜெபிக்கின்றேன். வழக்கமாக புதுநன்றி பூசை என்று வரும் பொழுது ஒரு கேள்வியை கேட்பேன் தம்பியிடம். நானும் பழனிசாமியார் தான் கேள்வி கேட்டிருந்தது. நற்கருணை என்றால் என்ன என்ற அந்த கேள்விதான். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் நானே சொல்லியிருந்தேன். அப்பரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் அவருடைய இறையன்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற அருள் அடையாளமே நற்கருணை என்ற பொருள்படுகிறது என்பதை நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசம் தெளிவாக நமக்கு போதித்து கற்றுத் தருகின்றது. அந்த படிப்பினை உணர்ந்து எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நற்கருணை தான் கிறிஸ்தவத்தினுடைய உச்சகட்டமாகவும் ஆணிவேராகவும் மையப்பொருளாகவும் நமக்கு காணப்படுகின்றது. ஆகவேதான் ஆலயத்தினுடைய மைய பகுதியானது நற்கருணை ஆண்டவரால் அது சாட்சியமாக்கப்படுகின்றது. கதிர்பாத்திரம், நற்கருணை கதிர்பாத்திரம் நேராகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் உச்சமும் மையமுமாக இருக்கிறார் என்ற பொருளை கொடுக்கின்றது. இந்த நற்கருணை எதிலிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது திருப்பலியில் இருந்துதான் நற்கருணை வருகிறது என்பதை நாம் காண முடிகின்றது. அப்படி என்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவர் எதற்கு வர வேண்டும்? திருப்பலிக்கு கண்டிப்பாக வர வேண்டும். திருப்பலிக்கு வராமல் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வந்து நற்கருணையில் சந்திக்கிறேன் என்றால் அதை எப்படி பொருள் கொள்ள முடியும் என்பதை எனக்கு புலனாக்கவில்லை. புனித பாதிரி பியோ 5 காயம் வரப்பட்ட பாதிரி பியோ பொதுவார் முதல் நாள் தான் அவருடைய திருவிழாவை சிறப்பு செய்தார். 5 காயம் வரப்பட்ட தந்தை பியோ கூறுவார், இந்த உலகத்திலே சூரியன் இல்லாமல் கூட உலகம் இயங்கிவிடும், மரம் எல்லாம் வாழ்ந்துவிடும், ஆனால் நற்கருணை இல்லாமல் இந்த உலகம் வாழவே முடியாது என்பதை 5 காயம் வரப்பட்ட தந்தை பியோ இவ்வாறு கூறுகின்றார். அப்படி என்றால் திருப்பலிக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வின்சென்ட் இவ்வாறு கூறுவார், எவன் ஒருவன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரவில்லையோ அவன் தன்னுடைய இதயம் முழுவதையும் சாத்தானிடம் ஒப்படைக்கிறான் என்று புனித வின்சென்ட் இவ்வாறு கூறுகிறார். இந்த திருப்பலியினுடைய மையத்தை ஏற்படுத்துபவர் யார்? குருவானவர். குருவானவருடைய கரங்களில் இருந்து அப்பரசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தமாக வருகிறது. அதனால்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் இவ்வாறு கூறுகின்றார், தன்னுடைய சகதுறமையோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த துறவியிடம் கூறுகின்றார், மாணவர்கள் வருகின்றார், குருவானவர் வருகின்றார், யாருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றார். உங்களிடமும் அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். மிக்கேலூதர் வருகின்றார், நானும் வருகிறேன், அதற்கு பண்டிசாமி வருகின்றார், யாருக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள்? பங்குசாமியாருக்கு வணக்கம் செலுத்தினால் சரியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சரியான விசுவாசத்தை நீங்கள் கடைபிடித்து இருக்கிறீர்கள். மிக்கேலூதருக்கு வணக்கம் செலுத்த முடியாது.
மிக்கேல் எதுக்கு கண்டிப்பா தெரிய மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மிக்கேல் எதுக்கு வாராரு, பங்குச்சாமியை சேர்ந்து வாராங்க. கண்டுபிடிச்சு வரலாம். நம்ம கதைக்கு வாங்க பங்குச்சாமியார் தான் சொல்லணும் நமக்கு. ஏன்னா பங்குச்சாமியார் வாழ்நாள் பங்குச்சாமியார் கையில தான் நற்கரணம், பாவசங்கேற்கிறதுக்கான ஒப்புரவடையெல்லாம் அவர் கையில தான். அதனால் பிரான்சிஸ் அசியார் சொன்ன பார்த்தா அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். குருவானவருக்கே வணக்கம் செலுத்த வேண்டும். குருவானவர் கரங்களில் இருந்துதான் ஆண்டவர் எழுந்தருளி வருகின்றார். அப்போ விசுவாசம் கரெக்டா தப்பா? அன்புரியவர்களே, புனித அகஸ்தீனார் எவ்வாறு கூறுவார்? திருமுறையை பற்றி தான் சொல்லிக்கிட்டே வர. அகஸ்தீனார் கூறுவார், திருமுறையாளர் குருவானவர் நிறைவேற்றும் பொழுது பீடம் முழுவதும் ஆளுவர். அந்த பீடத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்றால் அன்னைக்கு அடிமையாள், சூசையர்கள், திருத்தூதர்கள், வானத்தினுடைய ஏனைய வானக சேனைகள் எல்லாம் புடை சூழ்ந்து காணப்படுகின்றனவா? இதற்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் கூறுவேன். எல்லாம் வல்ல இறைவனிடம் என்று முதல் பாவசங்கேற்கிற மன்றாட்டு நான் சொல்லுகிறோம் பூசையில். அதை என்னதான் சொல்லுவீங்க? ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித கன்னிகையாரையும் வானதூத புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகள் உங்களை நாம் இறைவனாக பூசையில வழிபட்டு சுற்றி யார் இருக்கிறார்? வானதூதர், தேவதாயி, புனிதர்கள், திருத்துதர்கள் புடை சூழ்ந்து காணப்படுகின்றார்கள். இதெல்லாம் புனித அகஸ்தீனார் தெளிவாக கூறுகின்றார். பீடம் முழுவதும் வானதூதர்கள். வானதூதர்கள் யாரை நோக்கி வணங்குகின்றார்கள்? குருவானவரை நோக்கி வணங்குகின்றார்கள். குருவானவர் கரங்களில் இருந்து வருகிற நற்கரனை நோக்கி வணங்குகின்றார்கள் என்று அப்படி என்றால் மன்னகம் விண்ணகமாக காட்சிக்கு அளிக்கப்படுகின்ற ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் இதுதான் நடக்கின்றது. இதை ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் புரிந்து கொண்டால் போதும் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று கூறப்படுகின்ற அன்புடையவர்களே. அதனால்தான் புனித கத்திரி நம்மாலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். புனித ஸ்ரீயண்ணா கத்திரி நம்மாலை புனிதர்களுடைய மன்றாட்டு மாலையிலே நாம் பாடும் ஒவ்வொரு கூட்டி ஸ்ரீயண்ணா கத்திரி நம்மாலை பற்றி நமக்கு தெரியுமா? 8 வருஷம் நற்கரணை மட்டும்தான் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, சாமி உங்களுக்கு சீக்கிரம் தெரியாது, அந்த மடத்துல சாவி அவங்க கையில தான் இருக்கும், நற்கரணை படி சாவி. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நற்கரணை படிக்கணும் அவ்வளோத்தையும் திருடுவாங்க நற்கரணை உள்ள. அதனால அவங்களுக்கு பசிச்சிருக்காது 8 ஆண்டுகளாக அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை அன்புக்குரியவர்கள், ஒரே ஒரு நற்கரணை தான், சின்ன நற்கரணை துண்டை சாப்பிட்டு கத்திரி மாமா 8 ஆண்டுகளாக நற்கரணை ஆண்டவனுடைய பக்தியை வாழ்ந்தார் என்றால் நாம் ஒரு நாளைக்கு ஒரு நற்கரணை ஆண்டவரை உணவாக உட்கொள்ளும்போது எத்தனை ஆண்டுகள் பாதிக்கப்பவர்களாக வாழலாம். அது போதும், அதை புரிந்து கொண்டால் போதும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். சகோதரர்கள் சகோதரி, கர்த்தருடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கின்றவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மோடு இருந்து நம்மை வளப்படுத்துகிறவர். அவர்கள் எங்களை நடத்தி தேவையான அவர்களும் தரமான இறைவாமன் என் ஊரில் இன்னும் அதிகமான இறை அழைத்தல் பெருக போதிய வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். வரங்களின் நாயகனே எம் இறைவா, நாட்டில் நல்ல மழை பெய்து நாடு நகரங்களில் செழித்து அனைவரும் இன்புற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையில் வீற்றிருக்கும் எம் இறைவா, பொய்தாக திருவுணவை உட்கொள்ள
மன்றாடுகிறோம். இயற்கையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும் நோயில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கவும் உண்மை வேண்டுகின்றோம். படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் கொடுக்கவும், இளைஞர்களுக்கு புதுவாழ்வு கொடுக்கவும், வயது முதிர்ந்தவர்களுக்கு நல்ல ஆறுதல் கொடுத்து மக்களின் மகிழ்ச்சியில் காணக்கூடிய வரத்தை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையேவா, முதன்முறையாக நற்றோடைய பொழுது இந்த சபையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதோடு இப்பணியில் பங்கேற்க வந்திருக்கிற உற்சாக உறவினர் நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரையும் மேலும் ஒன்றிப்பிலும் உமது அன்பிலும் வளர்ந்தோங்கை செய்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாகவே கொண்டாடுகிறோம். அதனால் இந்த பரிநிலத்தின் அருளையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகும் பிறர் அன்பின் பிழைப்பாலும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவழி தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் எவ்விடத்திலும் நம்முடைய வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தூதர்களுடைய தீரம் விழுந்தருகையில் சிலுவையின் மீட்பழிக்கும் நினைவிய காலத்திற்கு நிலைத்திருக்கச் செய்தார். நிறைவுழ்ச்சி ஏற்புடையாகவும் மாசத்த செம்மறியாகவும் தம்மையும் அவர் ஒப்புக் கொடுத்தார். எவ்வாறு வானகத்திற்கு உரிய இந்த மறைவுரை இருபது நம்பிக்கையாளர்களுக்கு உணவாகத்தான் அவர்களை புரிதப்படுத்துகிறதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையுடைய பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உலகின் இனிமையை நிறைவாக சுமைத்து நாங்கள் விண்ணக சாயலில் பெறுவார். இத்துணை வியப்புக்கு உரிய அருளையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை கொழுது வணங்கி புதியதோர் பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி அக்களிப்போடு பாடுவதாவது. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி படுத்துங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள்
மீட்பளிக்கும் பெண்ணாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பெருமனின்று வக்கோடியில் வந்தவர்கள் இனங்களை கொண்டீர். எனவே மக்கள் அணி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுவர். அவை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகின் பாடியிருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தீர்கள். எங்களுக்கு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மாவட்ட ஆய்வு எல்லாருக்கும் அனைவரோடு உமது அவை அன்பில் நிறைவு செய்கிறது. மேலும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுகவழியில் வெளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஊர் பாதுகாவலில் புனித பிலோமினமால், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று ஓம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் ஆவியாரின் ஒன்றிற்கள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று வாக்கு கூறியதே. எங்கள் பாவங்களை பாராமல் அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒவ்வொரு திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வுடன் எடுத்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய விண்ணகமிருந்து எங்களை விடுதலைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தத்தின் வழியாக சகோதரர் சகோதரிகள் ஒரே குடும்பமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பை பகிர்ந்து நற்கருணையின் வாழ்வு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. முதல் முறையாக நம் ஆண்டு கொண்ட ஜாலுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இறைவனுடைய அருளை ஆசிரியை நிறைவாக பெற்றுக் கொண்டீர்கள். இவருடைய குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய மகிழ்ச்சி என்றென்றும் அவருடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க வேண்டும் என ஒருவர் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த சிறப்பாக இந்த திருப்பலை வருகின்ற குருக்கள் நமது மண்ணின் மைந்தர் பிராக்ரஸ் குடும்ப நண்பர் தாமஸ் தோமாஸ் இவர்கள் இன்று இந்த மகிழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள். உறவினர்களோடு குடும்பத்தினரோடு இணைந்து அவர்களுக்கு நன்றி கூறுகிற வழியில்
சிறுவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். இவனை உருவாக்கிய நம்மை வேண்டிய சகோதரர், ஆசிரியர் இது பலர் தலைவர்களிலே அவரை இந்த மாதங்களாக தயாரித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வு மலரும் கூடி மகிழ்வோம் பாடி புகழ்வோம் மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம் கூடி மகிழ்வோம் பாடி புகழ்வோம் மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம். அருளினை அடைந்திட ஒளியினை பரப்பிட உனதடி நான் இன்று பணிந்து நின்றேன். என் மனம் முந்தன் அன்பினில் வாழ்வு காணவே. அருளினை அடைந்திட ஒளியினை பரப்பிட உனதடி நான் இன்று பணிந்து நின்றேன். என் மனம் முந்தன் அன்பினில் வாழ்வு காணவே. தாழ்விலும் மனசோர்விலும் உன் அன்பினை சுவைத்திடுவே. பிறர் வாழ்வில் ஒளியேற்ற உன்னருள் வேண்டுகிறேன். வந்தால் உன்னிடமே என் மனம் பொங்கிடுமே. உறவுகள் வளர்ந்திட இதயங்கள் இணைந்திட இன்றுனை நாடி வந்தேன். அன்பின் உறவினை பகிர்ந்திடும் நேரம் இறைவன் வரவினால் புது வாழ்வு மலரும். கூடி மகிழ்வோம் பாடி புகழ்வோம் மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம். கூடி மகிழ்வோம் பாடி புகழ்வோம் மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம். துயரினை களைந்திட வழியினை வகுத்திட உயிரே அருளே நாடி வந்தேன். என் மனம் விடிவெள்ளி ஒன்றை நாளும் நாடுதே. துயரினை களைந்திட வழியினை வகுத்திட உயிரே அருளே நாடி வந்தேன். என் மனம் விடிவெள்ளி ஒன்றை நாளும் நாடுதே. வாழ்விலும்
மறுவாழ்விலும் உன் இன்முகம் கண்டிடுவே. புது நாளில் புது வாழ்வு இன்றே தொடங்கிடுவே. வந்தால் உன்னிடமே என் மனம் பொங்கிடுமே. உறவுகள் வளர்ந்திட இதயங்கள் இணைந்திட இன்றுனை நாடி வந்தே. அன்பின் உறவினை பகிர்ந்திடும் நேரம் இறைவன் வரவினால் புது வாழ்வு மலரும். கூடி மகிழ்வோம் பாடி புகழ்வோம் மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம். கூடி மகிழ்வோம் பாடி புகழ்வோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன் காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும். வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். இன்னும் 100 ஜன்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள். காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென்பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும். ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன் காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன்.
ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும் கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம் நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே உன் விழியா பிறர் கழுதா
கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை நெடுந்தூரம் மரமேறி ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா மீன் பிடிக்க வந்தோம் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா ஏதேலும் ஐலசா நெடுந்தூரம் மரமேறி ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா மீன் பிடிக்க வந்தோம் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா மீன் பிடிச்சு கரை சேரு ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா முன்னே வர வேணும் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா நெடுநேரம் ஆச்சுதம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா நீ இருந்து காரும் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா அலைக்காத்து வீசுதம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா ஆதரிக்க வேணும் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா கோபுரத்தை கண்டோம் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா குடும்பத்துக்கு காவலம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா மாதாவே உன்னை எண்ணி ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா மரமேறி வந்தோம் அம்மா ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா படுக்க ஒரு பாயும் இல்லை ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா பசிக்கு ஒரு சோறும் இல்லை ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா நிக்க ஒரு நிழலும் இல்லை ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா நீண்ட தூரம் யாரும் இல்லை ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா கட்டுமரம் நிரம்ப வேணும் ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா கடன் எல்லாம் தீர வேணும் ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா வள்ளம் நிரம்ப வேணும் ஆரோக்கியம் மாதாவே மாதாவே எங்கள் அம்மா வயிறு நிரம்ப வேணும் ஆரோக்கியம்
கம்முதம்மா ஆரோக்கிய மாதாவே மாதாவே எங்களம்மா வீடு திரும்ப வேணும் ஆரோக்கிய மாதாவே மாதாவே எங்களம்மா விரிச்ச வேலை நிரம்ப வேணும் ஆரோக்கிய மாதா. Give me one touchdown, yeah. Give me two touchdowns, yeah. Give me three touchdowns, What a cool day sunlight, what a cool day moonlight. When Raga said that, color honey and white. Up at the becha kalupe, ipata cheka chepa pe. Yepo tumpa cheka mi run, ipo nan bela ita mi run. Oh yeah. Black or white? Does it really matter? Black or white? This is me. This is you. This is what I'm telling you.
கண் முன்னே நடந்து வரும் என் கைகள் ரெண்டில் தினம் தவழ்ந்திட மொழி பேசும் என் செவியோரம் உள்ளம் எங்கும் மழை பொழிந்திட பிஞ்சு விரல் நெஞ்சை தொட்டு கொஞ்சுவது மிதந்தன அஞ்ச நொடி
தெய்வமே இதயம் மகிழ உன்னை அழைத்தேன் இதய தெய்வமே இறங்கி வா இனி தேவா என்னில் வா எழுந்து வா இறங்கி வா இனி தேவா என்னில் வா எழுந்து வா இதய கீதம் இசைத்து வந்து இதய தெய்வமே இதயம் மகிழ உன்னை அழைத்து இதய தெய்வமே நீரின்றி வாடும் செடியை போல நீ இன்றி என் வாழ்வு வாடி போகும் நீரின்றி வாடும் செடியை போல நீ இன்றி என் வாழ்வு வாடி போகும் கார்மேகம் கண்டு கழித்திடும் மயில் போல் கார்மேகம் கண்டு கழித்திடும் மயில் போல் கலக்கம் நீக்கி கழித்திடவா இதய கீதம் இசைத்து வந்து இதய தெய்வமே இதயம் மகிழ உன்னை அழைத்து இதய தெய்வமே இல்லாத வெண்கலம் போல நீ இல்லா வாழ்வும் மாறி போகும் ஓசையில்லாத வெண்கலம் போல நீ இல்லா வாழ்வும் மாறி போகும் ஆதவன் கண்டு மலர்ந்திடும் மலர் போல் ஆதவன் கண்டு மலர்ந்திடும் மலர் நறுமணம் வீசி மகிழ்ந்திடவா இதய கீதம் இசைத்து வந்து இதய தெய்வமே இதயம் மகிழ உன்னை அழைத்து இதய தெய்வமே இறங்கி வா இனி தேவா என்னில் வா எழுந்து வா இறங்கி வா இனி தேவா என்னில் வா எழுந்து வா இதய கீதம் இசைத்து வந்து இதய தெய்வமே இதயம் மகிழ உன்னை அழைத்து இதய தெய்வமே இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா இறைவன் உரையும் நேரம் அன்பு பெருவிழா
இதயராகத்தில் இன்ப ஓசையில் இதயராகம் எங்கும் ஒலிக்குது. அன்பு பாதையில் அருள் வடிவில் அன்பு யாவும் ஆடி பாடுது. இனிய ராகத்தில் இன்ப ஓசையில் இதயராகம் எங்கும் ஒலிக்குது. அன்பு பாதையில் அருள் வடிவில் அன்பு யாவும் ஆடி பாடுது. இறைவன் வாழும் இல்லம் அமைத்து மகிழவும், இறைவன் ஆட்சி செய்யும் குடும்பம் அமைக்கவும் அன்பராய் நண்பராய் என்னில் வருகின்றார். நண்பராய் நண்பராய் என்னில் வருகின்றார். இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உறையும் நேரம் அன்பு பெருவிழா. இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உறையும் நேரம் அன்பு பெருவிழா. புதிய பாதையில் புதிய பார்வையில் புதிய வாழ்க்கை பயணம் தொடங்குது. புரட்சி நெறிகளில் புகழ்ச்சி பாக்களில் புதிய பூமி மலரப் போகுது. புதிய பாதையில் புதிய பார்வையில் புதிய வாழ்க்கை பயணம் தொடங்குது. புரட்சி நெறிகளில் புகழ்ச்சி பாக்களில் புதிய பூமி மலரப் போகுது. அமைதி வாழும் இல்லம் கட்டி எழுப்பவும், அன்பு தெய்வம் வாழும் உறவு மலரவும் அன்பராய் நண்பராய் என்னில் வருகின்றார். அன்பராய் நண்பராய் என்னில் வருகின்றார். இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உறையும் நேரம் அன்பு பெருவிழா. இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உறையும் நேரம் அன்பு பெருவிழா. ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தமாய் வாழுவோம், அன்பினில் பண்பினில் அவனியை மாற்றுவோம். ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தமாய் வாழுவோம், அன்பினில் பண்பினில் அவனியை மாற்றுவோம். இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உறையும் நேரம் அன்பு பெருவிழா. இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உறையும் நேரம் அன்பு பெருவிழா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்ற
துயரும் பிணியும் என்னை இங்கு சூழ்கின்ற போது உனையாக மருந்தாக நீ என்னில் வர வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா, வாழ்விலே வலிமையாக வா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும், வசந்தம் என் வாழ்வில் நிலையாக வேண்டும். நீளா துன்பங்கள் என்னை நீங்க வேண்டும், மீண்டும் உன் பாதம் நான் சேர வேண்டும். தாயும் தந்தையாவுமே நீயாக வேண்டும், தயையோடு என்னை நாடும் நீ நடத்திட வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாக வா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயத்திலே கோவில் செய்தே எழுந்து வாரும் தேவா, என் ஆயுள் காலம் முழுவதுமே உம்முடன் வாழ்வது மேலானது. இதயத்திலே கோவில் செய்தே எழுந்து வாரும் தேவா, என் ஆயுள் காலம் முழுவதுமே உம்முடன் வாழ்வது மேலானது.
உயிருள்ள வரையில் உம் அருளை உலகினர் நடுவினில் உரைப்பேன். உயிருள்ள வரையில் உம் அருளை உலகினர் நடுவினில் உரைப்பேன். பொன்னான திருநாம கீதத்தினை சங்காக ஊரெங்கும் முழங்கிடுவேன். உம் பொன்னான திருநாம கீதத்தினை சங்காக ஊரெங்கும் முழங்கிடுவேன். என் தேவன் உமது பெருமைதனை எக்கால துணியினில் எடுத்துரைத்தேன். வானமேடந்து விழுந்தாலும் வார்த்தையில் மாறாத திருமகனே, கங்கை நதி திசை மாறலா, உம் கருணையும் அன்பும் மாறாதையா. இதயத்திலே கோவில் செய்தேன், எழுந்து வாரும் தேவா. என் ஆயுள் காலம் முழுவதுமே உம்முடன் வாழ்வது மேலானது. இதயத்திலே கோவில் செய்தேன், எழுந்து வாரும் தேவா. என் ஆயுள் காலம் முழுவதுமே உம்முடன் வாழ்வது
உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கங்கை காய்ந்தால் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னை சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும்